கோமதியோட வாழ்க்கையில் கோமதி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குழப்பமான ஒரு ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பக்கம் வீடும் இல்லை, இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்து கணவர் சொல்கிறத மட்டும் கேட்டு ரொம்ப பொறுப்பாக அவங்க பேசாமல் பிள்ளைங்களை வளர்த்துக்கிட்டு ஜாலியாக சுற்றிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் எப்போ கதிர்ராஜியோட கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்களோ அப்போ தான் உங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கணவர் நம்மளை தப்பாக நினச்சிருவாரோ, வெறுத்துருவாரோன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அண்ணனுங்க என்ன இருந்தாலும் அண்ணனுக்காக நல்லது செஞ்சுருக்கோன்னு அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களேங்கிற வருத்தம் ஒரு பக்கம். இதில் அவங்க அம்மாவை இப்போலாம் பார்க்கணும் ரொம்ப தோணுது, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுதுன்ட்டு. இந்த எல்லா பிரச்சனையிலையும் அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனிவேல் தான். ஏன்னா 2 வீட்டுகளில் பாலமாக இருக்கிறது, இங்கே இருக்கிறது அங்கே போய் பேசுறது, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு சொல்கிறதுன்னு எல்லாத்தையும் பண்ணிருந்தார். ஆனால் இப்போ அவரை வீட்டை விட்டு வெளில அனுப்புகிற சூழ்நிலை இப்போ பாண்டியனுக்கு வந்துருச்சு. பாண்டியன் சிம்பிளாக ஒன்று பண்ணலாம். அதாவது உங்கள் அம்மா என்கிட்ட இப்படி சொன்னாங்க, அதனால் அவனை அனுப்புகிறேன், நீ தப்பாக நினச்சிக்காதன்னு கோமதியை தனியாக கூப்பிட்டு சொல்லலாம். ஆனால் அது சொல்லாமல் விட்டதுனால வந்த பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக இருக்க போது இப்போ கடைசியில் இவரை தான் ஏதோ வில்லன் மாதிரி எல்லாரும் பார்க்க போகிறாங்க. இந்த சமயத்தில் பழனிவேல் அங்கே போனவரை அப்படியே வேகமாக இந்த கைக்கு திருப்பி இங்கே கூட்டு வரணும் அப்படின்னா அந்த கல்யாணம் பண்ணுறதுக்காக பார்த்தாங்கல்ல பொண்ணு, அந்த பொண்ணு இவர் ரொம்ப நல்லவர் தான், மற்றவன் சொன்னது ஏன் நம்பிடிங்கன்னு என் வீட்டில் கோவப்பட்டு நான் வந்துட்டேன் உங்களுக்காக, நீங்கள் எங்கள் வீட்டை திருப்பி பேசுங்க, எங்கள் வீட்டை நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன், நீங்கள் பேசுங்க, இந்த தடவை கல்யாணத்தை ஒத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு பழனிவேல் திருப்பி இவங்க அண்ணனுங்க வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாளே திருப்பி கல்யாணம் ஒழுங்காக பண்ணுறதுக்கான என்கேஜ்மெண்ட் வேலையெல்லாம் நடந்து அவங்க அண்ணன் முகத்தில் அண்ணனுங்க 2 பேர் முகத்துலையும் கரியை பூசிட்டு இந்த வீட்டிலே இருந்தாருன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதில் திடீர்னு நடுவில் வேறு பழனிவேல் அரசிக்கு கல்யாணங்கிறாங்க. அவருக்கு இன்றைக்கி 39 வயசுங்கிறாங்க, அரசிக்கு இப்போ தான் 19 வயசு கூட ஆயிருக்காது. அதில் அவங்களுக்குள்ள கல்யாணங்கிறலாம் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா செட் ஆகாத ஒரு விஷயமாக தான் இருக்க முடியும். ஸோ அரசி குமரவேல் தான் கதையாக இருக்குன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.